வணக்கம். இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதியில் இப்போ நம்ம கேட்க போகிற கதை சுய கட்டுப்பாடு. ஒரு ஊரில் கண்ணப்பன்னு ஒரு இளைஞர் இருந்தார். அவர் வாலிபர். அவர் படித்து முடிச்சுட்டு அவருடைய உயர்நிலை படிப்பு மற்றும் முதுகலை படிப்பை படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தார். கண்ணப்பன் வாழ்ந்தது ஒரு கிராமம். அவங்க அப்பாவும் அம்மாவும் விவசாயிகள். அவங்க சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணப்பனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதுதான் ஊர்ல எது நடந்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார். கேள்வி கேட்கறது, சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது, கட்ட பஞ்சாயத்துன்னு கண்ணப்பன் எப்பொழுதும் மக்களுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் நிறைய சிந்திப்பாரு. கண்ணப்பனுக்கும் ஊர் மக்களுக்கும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை பத்தி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு அடிக்கடி, அந்த ஊர் தலைவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அடிக்கடி அவருக்கு செய்திகள் போகும். ஆனா எல்லா செய்திகளும் கண்ணப்பன் நியாயத்துக்காக தான் அடிச்சான், கண்ணப்பன் நியாயத்துக்காக தான் தட்டி கேட்டான், வேலை செய்யறவங்களுக்கு கூலி சரியா தரலன்னா பண்ணைக்காரங்க கிட்ட போய் சண்டை போடுறது, பெண் பிள்ளைங்க பாதுகாப்பா இல்லைன்னா யாரு பெண் பிள்ளைகளை கிண்டல் பண்றாங்களோ அவங்கள அடிக்கிறது, அது மட்டும் இல்ல வயசானவங்களை யாரும் பார்த்துக்கலன்னா அவங்கள போய் கேள்வி கேட்கறதுன்னு கண்ணப்பன் சமுதாயத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உடனே ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் எப்பவும் அமைதியா இருப்பாரு. அன்னைக்கு வழக்கம் போல காலையில ஒரு நாள் கண்ணப்பன் தன்னோட நிலத்துக்கு அப்பாக்கு துணையா இருக்கிறதுக்காக நடந்து போயிட்டே இருக்காரு. அப்ப பக்கத்து ஊர்ல இருந்து சில பெண் குழந்தைகள், அதாவது இளம் வயசு பெண்கள் எல்லாம் இந்த ஊர்ல நடக்கிற சந்தைக்காக பொருட்கள் வாங்க பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊர் வழியா, கண்ணப்பன் ஊர் வழியா நடந்து போறாங்க. அப்ப 2 இளைஞர்கள் என்ன பண்றாங்க, தேவையில்லாம அந்த பெண் பிள்ளைகளை வம்பிழுக்கிறாங்க. கண்ணப்பனுக்கு கோபம் வருது. சரி, இருந்தாலும் அமைதியா இருப்போம்னு இருக்கும்பொழுது உண்மையாவே அந்த குழந்தைகளை தொட போறாரு, பெண் பிள்ளைகளை தொட போறான் அந்த ஆளு. ஒரு இளைஞன் வச்சுக்கோங்க, அந்த ஊரை சேர்ந்து, கண்ணப்பனோட ஊரை சேர்ந்து மற்றொரு இளைஞன் தொட போறான். அதை பார்த்ததும் கண்ணப்பனுக்கு கோவம் என்ன பண்றாரு, கையை உடைச்சு விட்டுறாரு. கண்ணப்பன் கையை உடைச்ச இளைஞன் யாருன்னா அந்த ஊர்லயே இன்னொரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்த ஒரு இளைஞன். அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் தப்பா ஊர் ஃபுல்லா மாத்தி சொல்றான். உங்களுக்கே தெரியும், ஏழை சொல் அம்பலம் ஏறாது, பணக்காரன் தும்புனா கூட அதுல ஒரு ஸ்பெஷல் தான் நம்ம கண்டுபிடிப்பாங்க. அவங்க என்ன பண்றான், அவங்க வீட்டுல போய் இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா ஏத்தி விட்டுட்டு அவங்களும் அவங்க கூட 4 அல்லக்கைகளை வைத்திருப்பார்கள் இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணப்பன் மேல ஒரு பெரிய வழக்க ஊர் தலைவர்கிட்ட எடுத்துட்டு போடுறாங்க. அந்த குடும்பம் ஊர்லயே பெரிய குடும்பம்ன்றதுனால ஆள் பலமும் ஜாஸ்தியா இருக்கு, பண பலமும் ஜாஸ்தியா இருக்கு. ஊர் தலைவர் இத மெதுவா விசாரிக்கிறாரு. என்ன நடந்தது, உண்மையா அங்க என்ன நடந்ததுன்னு ஊர் தலைவருக்கு தெளிவா சொல்லப்படுது. அதாவது ஒரு பெண் பிள்ளை பக்கத்து ஊர் பெண் மேல கை வச்சதுனாலதான் கண்ணப்பன் இவங்க கையை உடைச்சான், இவனோட கையை உடைச்சான்னு அவருக்கு தெரியுது. அவர் என்ன பண்றாரு, நாளைக்கு காலையில கண்ணப்பன் மேல இருக்க பிராதுக்கு விசாரணை நடக்கும், எல்லாம் பஞ்சாயத்து கூடுற இடத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லி அங்க இருக்க கூட்டத்தை கலைச்சிட்டு உள்ள அமைதியா போயிடுறாரு. இரவு, அதாவது ஒரு 10 மணிக்கு மேல கண்ணப்பனோட வீட்டுக்கு போறாரு பஞ்சாயத்து தலைவர். அங்க போய் கண்ணப்பனோட அம்மாக்கும் அப்பாக்கும், நான் உங்க பையனுக்கு ஒரு சில பாடங்களை கத்து கொடுக்க விரும்புறேன், அதனால நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன நடந்தாலும் அதை முழு மனசா ஏத்துக்கோங்க, கண்ணப்பனுக்கு எந்த பாதிப்பும் வராது, கண்ணப்பனுக்கோ அவனோட எதிர்காலத்துக்கோ எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ற. கண்ணப்பனோட அம்மா அப்பாவும் சரின்னு இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி கண்ணப்பன் அடிக்கடி வம்பு சண்டைக்கு போறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. நாளைக்கு மறுநாள் காலை ஆகுது, எல்லாரும் பஞ்சாயத்துக்காக கூடி நிக்கிறாங்க. ஊர் தலைவர் வராரு. கண்ணப்பன் கிட்ட விசாரிக்கப்படுது. அந்த கை உடைக்கப்பட்ட இளைஞன் கிட்டையும் விசாரிக்க வருது. பக்கத்து ஊர் பெண்கள் எல்லாம் கண்ணப்பன் எங்களுக்காக தான் இந்த விஷயத்த செஞ்சாரு, எங்களுக்காக தான் அந்த அவரோட கையை உடைச்சாருன்னு சாட்சியம் சொல்றாங்க. எங்களுக்கு சாட்சி சொல்றதுல எந்த பயமும் கிடையாது, அவர் தகாத முறையில நடந்துகிட்டாரு, அதனால கண்ணப்பனுக்கு கோபம் வந்தது, எங்களுக்கு ஒரு அண்ணன் முறையில இருந்து, அண்ணன் சார்பா இருந்து அதை தட்டி கேட்டு கையை உடைச்சதுல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, கண்ணப்பன் நல்லவன், அவன் என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டான், நீங்க அவரை சந்தேகப்படுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஊர் தலைவர்கிட்ட ஊர் மக்களும் வாதிக்கிறாங்க.
உடனே ஊர் தலைவர் வந்து கை உடைக்கப்பட்ட இளைஞரை பார்த்து சொல்றாரு, நீ கை உடைக்கப்பட்டு இருக்கிறத விட உன்னை பற்றி நாங்கள் போலீஸில் புகார் கொடுக்கலான்னு இருக்கோம். காவல்துறைக்கு முறையாக உன் மேலே அந்த பெண் பிள்ளைகள் புகார் கொடுக்கணும், அதுதான் சரியான தீர்ப்பு. ஊர் தலைவர் முறையாக காவல்துறையை அழைக்கிறாரு. அழைச்சி கண்ணப்பன் மீது புகார் கொடுக்கப்படுது, அந்த கை உடைக்கப்பட்ட வாலிபன் மீதும் புகார் கொடுக்கப்படுது. கண்ணப்பன் மீது புகார் கொடுக்கப்பட்ட புகார் வந்து விசாரிக்கப்படுது. விசாரிச்சதுல அந்த குழந்தைங்க, பெண் குழந்தைகள் எல்லாம் கண்ணப்பனுக்கு சாதகமா பதில் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு விஷயம் நடந்தா தட்டி கேட்க ஊர்ல ஆள் வேணும் அப்படின்னு காவல்துறையும் நினைக்கிறாங்க. கண்ணப்பனை மிரட்டி விட்டுடுறாங்க. கண்ணப்பா, இது எத்தனாவது வழக்கு உன் மேல நாங்க சொல்றது? நீ நல்ல பையன்றதுக்காக ஒரு முறையும் இப்படி உன்னை மன்னிச்சு விட முடியாது. ஒருத்தர் மேல கை வைக்கிறது எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பனை மிரட்டுறாங்க. அதே மாதிரி அந்த கை உடைக்கப்பட்ட இளைஞரையும் மிரட்டுறாங்க. இங்க பாரு தம்பி, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத, அடுத்த முறை கை உடைக்கப்படாது, நேரா நீ கம்பி தான் எண்ணுவேன்னு சொல்லி வான் பண்ணிட்டு காவல்துறை அங்கிருந்து கிளம்பிடுது. ஊர் பஞ்சாயத்துல வந்து ஊர் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயம், இந்த நிகழ்வு வந்து நம்ம நல்லா ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது கண்ணப்பன் மேல ஒரு சின்ன தப்பு இருக்கு. அதாவது இன்னொரு மனிதரை கை உடைக்கிறது, கால் உடைக்கிறதுலாம் சாதாரணமா செஞ்சிட முடியாது. அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் அவனோட கையை உடைச்சது தப்பு. அதனால கண்ணப்பனுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்றார். என்ன தண்டனைன்னு சொல்றாங்க? ஒன்றும் இல்லை, கண்ணப்பன் பகல் முழுக்க அவங்க வீட்டில் இருக்கலாம், படிக்கலாம், வேலைகளை பார்க்கலாம். ஆனால் இரவு என்னோட பண்ணை வீட்டில் தான் கண்ணப்பன் வந்து தூங்கணும். பண்ணை வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, கண்ணப்பன் மட்டும் தனியாக தூங்கணும்னு சொல்கிறார். கண்ணப்பனுக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னடா இது, அங்கே வந்து நம்மளை தூங்க சொல்கிறாரு. அது ஒரு பொட்டல் காட்டுக்கு நடுவில் இருக்க வீடு, அங்கே மோட்டர் இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், அங்கே எதுக்கு நான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து கலைக்கப்பட்டு ஊர் தலைவர் கிளம்பிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் கண்ணப்பன் குழப்பமா உட்காந்துருக்கான். அம்மா, இந்த தண்டனையை நான் ஏத்துக்கவா வேண்டாமான்னு கண்ணப்பனோட அம்மா அப்பா சொல்றாங்க. இந்த தண்டனை வந்து அவர் வந்து ஏதோ ஒரு நல்லதுக்காக தாண்டா கொடுத்துருக்காரு, நான் இருக்கேன், அவர் எங்களுக்கு வந்து அத்தாச்சி கொடுத்துருக்காரு, நீ போ அப்படின்னு சொல்றாங்க. கண்ணப்பன் அன்னைக்கு இரவானதும் வந்து அந்த பண்ணை வீட்டுக்கு போறாரு. வாசல்லே ஊர் தலைவர் அந்த ரூம், ஒரு பெரிய பூட்டோட அந்த ரூம் வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. அங்க போன கண்ணப்பன் வந்து கண்ணப்பனை பார்த்துட்டு, கண்ணப்பா, உனக்கான தண்டனைய நான் முழுசா சொல்லல, நல்லா கேளு. நீ உள்ள போனதும் டேபிள் மேல இருக்க அந்த ஒரு மேசை இருக்கும், அந்த மேசை மேல ஒரு கடிதம் இருக்கும். விடியறதுக்குள்ள அந்த கடிதத்தை நீ படிக்கணும், அவ்வளவுதான் உன்னோட தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணப்பனை உள்ள போக சொல்லிட்டு அந்த அறையை வந்து பூட்டிடுறாரு. வெளியே இருந்து பெரிய பூட்டு போட்டு பூட்டிடுறாரு. கண்ணப்பா, பயப்படாத, நான் இங்கே தான் கைத்து கட்டில் படுத்துட்டு இருக்கேன், உனக்கு எதனா ஒண்ணுன்னா நான் வந்து உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு கட்டில், ஒரு மெத்தையெல்லாம் ரெடியா இருக்கு, அது மேல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணப்பன் என்ன பண்றாரு, ஜன்னல் வழியா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரூம்குள்ள நுழையிறாரு. அந்த ரூம்குள்ள நுழையும் போதுதான் கண்ணப்பனுக்கு ஒரு விஷயமே தெரியுது. அங்க ஒரு பெரிய வேட்டை நாய் இருக்கு. அதுவும் ஒரு 3 அடியில ஒரு மனுஷனை கழுத்தை கடிக்கிற அளவுக்கு எகிறுனா ஒரு மனுஷனோட கழுத்து அவரோட வாய்கிட்ட வர அளவுக்கு உயரத்தோட ஒரு நாய் இருக்கு. கண்ணப்பனை பார்த்ததும் எழுந்து ஒரு சிலிப்பிட்டு குலைக்க ஆரம்பிக்குது. குலைச்ச நாய் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணப்பன் கிட்ட வருது. கண்ணப்பன் சுத்தி பார்க்கும் போது ஒரு ஃபேன், அதாவது ஒரு மின்விசிறி, ஒரு கட்டில், மேல ஒரு பராண்டா, அதாவது மேல ஒரு பரண்டை இருக்கும்ல, திங்ஸ் எல்லாம் எடுத்து அடக்குவாங்கல்ல பலகையில, அந்த பரண்டை, ஒரு டேபிள், அந்த டேபிள் மேல அவர் ஊர் தலைவர் சொன்ன கடிதம், ஒரு பெரிய கூண்டு இருக்கு, அந்த நாயை அடைக்கிறதுக்காக ஒரு பெரிய கூண்டு இருக்கு. இதை தவிர அந்த வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. இதை சுத்தி பார்த்து நாயை அடக்கலாம், எதனா குச்சி கொம்பு கிடைக்குமான்னு எவ்வளோ ட்ரை பண்றான் கண்ணப்பன், ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியா நாய் வந்து பொறாண்டிடுது, அதாவது கீறிடுது கண்ணப்பனால முடியல. அவன் என்ன பண்றான், வேகமா அந்த பரண்டை மேல ஏற முடியுமான்னு பார்த்து பரண்டை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறான். நாயும் தன்னால முடிஞ்ச அளவு எகிரி பரண்டையில இருக்க கண்ணப்பனை கடிக்க பார்க்குது. இப்படியே நாய் ஒரு 1 ஹவருக்கு மேலே குலைச்சி ரொம்ப டயர்டாகி ஓய்வெடுக்க படுத்துருது. மேல இருந்து கண்ணப்பன் என்னென்னவோ பார்க்கறான். இந்த ரூம் ஒரே ஒரு ரூம், அதுல என்னதான் இருக்கும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஒரு மேசை இருக்கு,
ஒரு கூண்டு இருக்கு, ஒரு மின்விசிறி இருக்கு, ஒரு கட்டில் இருக்கு, மேசை மீது அந்த கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை நம்ம எப்படி படிக்கிறது இந்த நாயை தாண்டின்னு சொல்லி ரொம்ப தலைவலியாக இருக்குது. கண்ணப்பன் அப்படியே படுக்கிறான். அந்த மேலே அந்த பரண்டையில் படுத்தே கண்ணப்பன் தூங்கிட்டான். விடிய காலையில் தான் தெரியுது அவன் இன்னும் பரண்டையில் இருக்கான், கீழே நாய் இருக்குன்னு. எழுந்து பார்க்குறான். ஊர் தலைவர் வந்து அந்த கதவை திறக்கிறாரு. அந்த நாய் வேகமாக அந்த ஊர் தலைவரை கடந்து போயிடுது, வெளியே ஓடி போயிடுது. கண்ணப்பன் மெதுவாக இறங்கி வரான். என்ன கண்ணப்பா, அந்த கடிதத்தை படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணப்பன் வந்து தலையாட்டுறான். ஏன்னா கண்ணப்பனுக்கு ஒன்றும் புரியலை. கண்ணப்பன் வந்து தலையை அசைக்கிறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டுக்கு போ கண்ணப்பா, இன்னைக்கு இரவும் நீ வரணும், ஏன்னா என்னோட தண்டனையை நீ முழுசாக முடிக்கல அப்படின்னு சொல்ற. கண்ணப்பனுக்கு குழப்பம் பாதி தூக்கம் பாதி. ஏன்னா நைட்டு சரியாக தூங்கலை. வீட்டுக்கு போய் முதல்ல தூங்கிடுறான். மதியத்துக்கு மேலே எழுந்து நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே என்ன நடந்ததுன்றதை ஒரு முறை ரீகேப் பண்ணி பார்க்குறான் கண்ணப்பன். அங்கே என்னெல்லாம் பொருள் இருக்குது, என்னெல்லாம் அந்த பொருளை வச்சு பண்ண முடியும், அந்த நாயை எப்படி அடக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக வந்து பிளான் பண்ணுறான் கண்ணப்பன். கண்ணப்பனுக்கு அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் இரவும் போகிறாரு. இந்த முறை ஊர் தலைவரை பார்த்து சிரிச்சிட்டு போகிறாரு. ஏன்னா கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக இந்த முறை நான் வந்து நாயை அடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே போன கண்ணப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த கூண்டை திறந்து அந்த நாயை எப்படியோ உள்ளே அடைக்க பார்க்குறாரு. கூண்டை திறந்து அந்த நாயை உள்ளே அடைக்க பார்க்குறாரு. ஆனால் கண்ணப்பனால் முடியலை. அந்த நாய் வந்து கண்ணப்பனை கடிக்கிற முயற்சியில் தான் இருக்கே தவிர கூண்டுக்குள்ளே போய் அடங்குற முயற்சியில் இல்லை. இந்த முறையும் கண்ணப்பன் என்ன பண்ணுறாரு, ஒரு கீரல் வாங்கிக்கிறாரு. அங்கேருந்து ரத்தமும் வர ஆரம்பிக்குது. சரி, நேற்று பண்ண விஷயம்தான், கடகடன்னு மேலே ஏறி பரண்டையில் படுத்துக்கிறாரு. அந்த பரண் மேலே படுத்து என்னதான் பண்ணுறது, கடைசியாக என்னதான் வழின்னு சொல்லி யோசிக்கும் போதே தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் விடிது. ஊர் தலைவர் வந்துடுறாரு. இந்த முறையும் கடிதம் படிக்கல. ஊர் தலைவர் அந்த கடிதத்தை பார்க்குறாரு, கண்ணப்பனை பார்க்குறாரு. வீட்டுக்கு போய் ஓய்வெடு, மருந்து போடு, நாளைக்கு இரவும் இங்கே வந்து நீ படுத்து தான் ஆகணும், என்னோட தண்டனை முடிகிற வரைக்கும் இங்கே வந்து தான் ஆகணும் கண்ணப்பான்னு சொல்லிட்டு போயிடுறார். கண்ணப்பன் இது 3வது நாள். கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கவே முடியாது, இது ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, மென்டலாக டார்ச்சராக இருக்குது, இதுக்கான வழியை நம்ம வந்து கண்டுபிடிச்சி தான் ஆகணும், இன்னைக்கூட நம்ம தண்டனையை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா தூங்கி எழுந்து சாப்பிட்டு யோசிச்சு பார்க்குறான் கண்ணப்பன். கண்ணப்பனுக்கு ஒரு யோசனை தோணுது. யோசனை தோன்றிட்டு என்ன பண்ணுறாரு கண்ணப்பன், இந்த முறை வந்து அமைதியாக போகிறாரு. ஊர் தலைவரை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியாக போகிறான் கண்ணப்பன். அந்த அறைக்குள்ளே போனதும் அறை பூட்டப்படுது. கண்ணப்பன் என்ன பண்ணுறாரு, இந்த வாட்டி ஒன்றுமே பண்ணலை, நாயை அடக்கலாம் முயற்சி பண்ணலை, நேராக அந்த கூண்டுக்குள்ளே போய் கண்ணப்பன் தாப்பால் போட்டுன்னு உட்காந்துடுறாரு. கூண்டுக்குள்ளே போயிட்டு அந்த கூண்டு வழியாக கை எட்டி அந்த மேஜையில் இருக்க லெட்டரையும் எடுத்துடுறாரு. இந்த நாயும் கண்ணப்பனை கூண்டுக்குள்ளே வந்து கடிக்க பார்க்குது, முடியலை. கண்ணப்பன் வந்து போனதுமே கொஞ்சம் கூட யோசிக்காம நேராக உள்ளே போயிட்டு மெதுவாக வந்து அந்த மேஜை மேலே, அந்த மேஜை வந்து அந்த கூண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அந்த கூண்டுக்குள்ளேருந்து மேஜையில் இருந்த கடிதத்தை எடுத்துட்டு அந்த வெளியே வந்த கையை கூட அது கவ்வ பார்க்குது நாய். அழகாக அந்த கூண்டுக்குள்ளே மறைவாக உட்காந்து படிக்கிறார். படிக்கும் போது தான் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு, கண்ணப்பா இந்த கடிதத்தை நீ படிக்கிற அப்படின்னா நீ கண்டிப்பாக கூண்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்ப, வெளியே உன்னால இந்த கடிதத்தை படிக்கவே முடியாது, இந்த கடிதத்தை நீ எடுத்துக்கிட்டு பரண் மேலேயே ஏறி போக முடியாது, ஏன்னா நான் வளர்க்குற வேட்டை நாயோட வீரியம் எனக்கு தெரியும், அது கண்டிப்பா விடாது, நீ இந்த கூண்டுக்குள்ள போய் உன்னை அடைச்சிக்கிட்டா மட்டும்தான் இந்த கடிதத்தை உன்னால படிக்க முடியும், வேற எந்த வழியும் உனக்கு கிடையாது, இந்த கடிதத்தை நீ படிக்கிறேன்னா கண்டிப்பா இந்த கூண்டுக்குள்ள தான் இருப்பேன். நான் உனக்கு சொல்ல வர விஷயம் இதுதான் கண்ணப்பா, முதல்ல புரிஞ்சுக்கோ, அந்த வேட்டை நாய் மாதிரி தான் நம்ம சமுதாயமும், நம்ம சமுதாயம் கூட இருக்க சொந்தங்கள் எல்லாரும் எல்லா வகையிலும் நம்மளை பார்த்து குலைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏதோ வகையில் நம்மளை சீண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் நம்ம நிம்மதியை குலைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருந்து நம்ம மனசை பாதுகாக்கணும்னா நம்ம அந்த கூண்டுக்குள்ளே போயிடணும். அந்த கூண்டுக்குள்ளே தான் சுய கட்டுப்பாடு, அந்த கூண்டு தான் வந்து உன்னோட சுய கட்டுப்பாடு. நீ வெளியே இருக்க வேட்டை நாயை அடக்கணும்னு நினச்சனா உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட காயங்கள் மாதிரி உன் வாழ்க்கையும் நிறைய இடத்துல காயப்பட்டு நிற்கும். அந்த வேட்டை நாயையும் நம்ம சமுதாயத்தையும் ஏன் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளவு வன்மையும் வக்கரமும் நிறைந்தது தான் இந்த சமுதாயம். நீ உண்மையாகவே உன்னை சுற்றி இருக்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சனா இந்த கூண்டுக்குள்ளே நீ அடைஞ்ச மாதிரி உன் மனசை கட்டுப்படுத்தி நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்.
முதல்ல நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும். முதல்ல நீ மேலே ஏறு, அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்களுக்கு கைப்பிடிச்சு தூக்கி விடு. அது மட்டும் இல்லை, உன்னால நிறைய பேருக்கு நன்மை நடக்கணும்னா நீ ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் கண்ணப்பா. சண்டித்தனம் செய்யறதுனாலயோ இந்த நாயை நீ அடக்க முயற்சி பண்ணி இந்த நாயை கூண்டுக்குள்ள வைக்க முயற்சி பண்ணப்பெல்லாம் உனக்கு காயங்கள் தான் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த சமுதாயத்துல நடக்கிற தீய செயல்களையும் அவலங்களையும் நீ அடக்கணும்னு நினைச்சனா நீ காயப்பட்டு தான் நிற்ப. அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளோட குறிக்கோள்ல நல்லது செய்யணும்ன்ற குறிக்கோள்ல தெளிவா இருக்கணும்னா நம்ம சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உன் கோபத்தை அடக்கி உன் வாழ்க்கையில அடுத்த படி என்னன்னு எடுத்து வச்சு நீ நல்லவனா வல்லவனா ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்து நீ மற்றவங்களுக்கு நினைக்கிற நன்மை எல்லாம் செய் கண்ணப்பான்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்தது. அதை பார்த்த உடனே தான் கண்ணப்பனுக்கு ஓரளவு புரிஞ்சது. சரி, ஊர் தலைவர் சொல்றது கரெக்டு தான். ஏன்னா அவன் 2 நாளாக பட்ட சூழ்நிலைகளையும் அவனோட வாழ்க்கையும் அவனால் ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சுது. அவன் எப்பவுமே அந்த நாயை அடக்கணும்னு தான் நினைச்சான். சமுதாயத்தில் குற்றம் நடக்கக்கூடாது, கேள்வி கேட்கணும், எதிர்த்து நிற்கணும், எல்லாத்துக்கும் சண்டைக்கு போகணும், அப்படி தான் நினைச்சானே தவிர ஒரு நாள் கூட தான் மேலே வரணும், தான் நல்ல இடத்துக்கு வந்துட்டு தன்னோட கூட இருக்க மக்களுக்கு நியாயமான முறையில் நல்லது செய்யணும்னு நினைக்கவே இல்லை. கோபம்தான் தீர்வுன்னு நினைச்சா கண்ணப்பனுக்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வா இருந்தது. மறுநாள் காலை வர அந்த கூண்டுல அவனோட வாழ்க்கையை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தான். இந்த வாட்டி தூக்கம் இல்லை. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சுது அது தண்டனை இல்லை, அவனுக்கான பாடமும் வரமும்னு புரிஞ்சுது. மறுநாள் காலையில ஊர் தலைவர் கதவை திறந்தாரு. அப்போ நம்ம கண்ணப்பன் அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் கண்ணீரோட ஊர் தலைவர்கிட்ட கொடுத்தான். எனக்கு நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அது நல்லாவே புரிஞ்சுது. இனிமே என் வாழ்க்கையை நான் தெளிவா வடிவமைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட விடை பெற்று வீட்டுக்கு போனான். இளங்கலை முடிச்சு முதுகலை முடிச்ச நம்ம கண்ணப்பன் அடுத்து வழக்கறிஞருக்கு படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணி லாயருக்கு அப்ளை பண்ணி நிறைய லா படித்து அதுலேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு சேவை மையத்தை தொடங்கினான். இலவச சட்ட ஆலோசனை, அவங்க ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்காகவும் இலவச சட்ட ஆலோசனை, அந்த ஊர்ல படிப்பறிவில்லாத மக்களுக்கு ஒரு முதியோர் கல்வி, அது மட்டும் இல்ல குழந்தைகள் படிப்புக்கான வழி, எல்லாருக்கும் எப்படி சலுகைகளை வாங்கி ஒரு விவசாயிக்கான சலுகைகள் என்னன்னே தெரியாம இருந்த மக்களுக்கு நிறைய சலுகைகளை வாங்கி கொடுத்தான். அவனோட வாழ்க்கை தரமும் உயர்ந்தது. கண்ணப்பனோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கண்ணப்பனோட ஊர் மக்களும் கண்ணப்பனோட சேர்ந்தே வளர்ந்து வந்தாங்க. இதை பார்த்த ஊர் தலைவருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அவனோட பள்ளி, அவனோட அலுவலகம், அவனுடைய சொந்த வீடு எல்லாத்துலேயும் ஊர் தலைவரோட படத்தை எப்பவுமே வச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கான பாடத்தை சொல்லி கொடுத்தது ஊர் தலைவரா இருந்தார். அதனால அவரை தெய்வமாவே பார்த்து அவரோட படத்தை கண்ணப்பன் எப்பவுமே தன்னோடவே வச்சிருந்தார். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, இந்த கதை நமக்கான கதை தான். நம்ம எப்போவுமே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்குறோம். அந்த சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கான ரியாக்ஷனை தான் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அவ்வளோதான். உடனே நம்ம அண்ணாமலை ரஜினியாக மாறிடுவோம், தொடைய தட்டி சவால் விடுறது. இல்லை, நமக்கு ஏதாவது அநியாயம் நடந்துச்சுன்னா எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே பாருங்க, நம்ம சுற்றி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம அடக்கவே முடியாது. நம்மளை பத்தி ஒருத்தர் நல்லதா தான் பேசணும்னு நினைப்போம், ஆனா அப்படி நடக்காது. பின்னாடி வேற மாதிரி பேசுவோம். நம்மளை பத்தி எல்லாரும் பெருமையா பேசணும்னு நினைப்போம், கண்டிப்பா நடக்காது. நம்ம கிட்ட முதல்ல வாங்கி சாப்பிடுறவங்க தான் நம்ம பின்னாடி போய் நம்மளை ரொம்ப மட்டமா பேசுவாங்க. எப்பவும் மற்றவங்களோட நடவடிக்கையும் மற்றவங்களோட வார்த்தைகளும் நமக்கு ஃபேவரா இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. நமக்கு எதிராக என்ன நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோன்றதுக்காக தான் நம்ம மூளையையும் மனசையும் நல்லா பழக்கி வைக்கணும். நம்ம ஒருத்தர் நம்மளை திட்டும் பொழுது அவருக்கு நேரா அவர் மாதிரியே இறங்கி திட்டுறோமா, அவர் ஏன் திட்டுறாரு, எதுக்காக திட்டுறாருன்றத புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல விலகி வந்துடுறோமா, தேவையான விஷயங்கள்ல பதில் சொல்லணும், தேவையில்லாத விஷயங்கள்ல விலகி வந்துடுறோமான்னு ஒரு சுய பரிசோதனையை எப்பவுமே செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க.
நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தாம நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மன அடக்கம், சுய ஒழுக்கம், தீர்க்கமான எண்ணம், தெளிவான அறிவு, இதை மட்டும் கட்டமைக்க பாருங்க. எப்பவும் நம்மளை கட்டமைச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால நம்ம சுத்தி இருக்க மக்களை கட்டமைக்க முடியும். நம்ம எப்பவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நேர்மையாகவும் உயர்ந்த நிலைக்கான வழியையும் மட்டும்தான் பார்க்கணும். இதில் உண்மை நேர்மை இப்போ இருக்க நேரத்தில், இப்போ இருக்க சமுதாயத்தில் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது எந்த அளவு பாசிபிள்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், சமுதாயத்தால் நம்மளை எவ்வளவு அடக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும், சமுதாயம் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும், சுற்றி இருக்க மக்கள் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்றதுல நம்ம வாழ்க்கை அடங்கி இருக்கு. நம்ம நல்ல முறையில் எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா நம்ம உடலையும் மனசையும் நம்ம அறிவையும் நம்ம சொல்ற வார்த்தைகளையும் நமக்கானதா பழக்கி வச்சிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.